கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன்னோடு வழக்காடுவோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லி தேவன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மோடு வழக்காடுகிற மக்கள் இந்த காரியத்தை குறித்து நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி கணவன் இறந்து விட்டார். அவர் கடன் வாங்கி இருந்ததினாலே கடன் கொடுத்தவன் அவருடைய 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமையாக கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அங்கே வந்து அந்த மகளோடு போராடின காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஏசா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அங்கே ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டு அவள் சொல்லுகிறார், பானையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, நீ போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலிருந்தும் உன் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எடுத்து வைத்து அதில் அந்த எண்ணெயை ஊற்று என்று சொல்லி அந்த எண்ணெயானது அவருடைய வீட்டில் இருந்த பாத்திரங்களும் நிரம்பி வாங்கி கொண்டு வந்த பாத்திரங்களை நிரம்பி நிறைவடையும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே செய்தார். அன்றைக்கு அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளை கடன் கொடுத்துருக்கான், நான் பிள்ளைகளை எனக்கு அடிமைகளாய் கூட்டி கொண்டு போவேன்னு சொல்லி வழக்காடி கொண்ட மனிதனுக்கு முன்பாக கர்த்தர் எலிசா மூலமாய் செய்த காரியத்தினாலே அந்த பிள்ளைகளை ரட்சித்து கொண்டார், ரட்சித்து காத்து கொண்டார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அந்த தகப்பன் உத்தமனாய் வாழ்ந்து தேவ ஊழியத்தை செய்தனாலே ஒருவேளை ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே அந்த மனிதன் கடனை வாங்கியிருந்தாலும் கூட அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கத்தை கர்த்தர் இந்த வழக்காடுகிற மக்களுடைய கரத்திலிருந்து காத்து கொண்டார் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன்னு சொன்ன தேவன் அப்படியா அந்த தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளை அந்த ஒரு அற்புதத்தின் மூலமாய் ரட்சித்து காத்து கொண்டார். அவர்கள் அடிமைகளாய் கடந்து செல்ல முடியாதபடி போகாதபடி தடுத்து ஆட்கொண்டார்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்குண்டாய் வாழுகிற வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மோடு கூட வழக்காடக்கூடிய அப்படிப்பட்ட நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியிருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டு நம்மை தடுத்தாட்கொள்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இரக்கமற்ற தன்மையுள்ள மக்கள் மத்தியில் தேவன் தம்முடைய இரக்கத்தை கட்டளையிட்டு அந்த பிள்ளைகளை ரட்சித்தார் சொல்லி பார்க்கிறோம். அதுபோல் கர்த்தருக்காய் வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது இரக்கமுள்ள தேவன் அவர்களையும் அவர் பிள்ளைகளையும் ரட்சித்து காக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே தேவ சமூகத்தில் நாம் கர்த்தருக்காக இவ்வளவு வைராக்கியமாக வாழ்ந்தோமே, இன்றைக்கு நாம் கஷ்டப்படுகிறோமே, பிள்ளைகளும் சேர்ந்து இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறார்களே என்று சொல்லி தத்தளிக்கிற உங்கள் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் காத்துக்கொள்வார், உங்களை பிள்ளைகளையும் ரட்சித்து காத்துக்கொள்வார் என்பது இந்த நாள் இந்த காலவெளியில் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லியிருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி பிரகாசிக்க முடியாத காரியத்தை செய்வார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான கால வேளையில் கர்த்தாவே எங்களோடு வழக்காடுகிறவர்கள் எங்களை எப்படியாவது கர்த்தாவே அடிமைகளாக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அவளுடைய ஆளுகை கடந்து வர வேண்டும். நாங்கள் கர்த்தாவே அடிமைத்தனத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் கர்த்தாவே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட போராட்டங்களை கொண்டு வர மக்கள் எங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார்களப்பா. அப்படி அநேக குடும்பங்களிலே கர்த்தாவே இப்படிப்பட்டதான நிலைகள், ஒன்றுமில்லை என்று சொன்னால் நீ வச்சிருக்க பைக்கை கொடு, ஒன்றுமில்லை என்று சொன்னால் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜை கொடு என்று சொல்லி, வீட்டில் என்ன இருக்கோ ஒன்றும் இல்லைன்னா நீ படுத்திருக்க கட்டில் கொடு என்று சொல்லக்கூடிய நிலையிலெல்லாம் கர்த்தா போராடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தா உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருப்பதனாலே இந்த தீங்கிலிருந்து நீ ரட்சித்து காக்கிற தேவனாக இருப்பதற்காக சோத்திரமப்பா. நீரே கிருபையாய் இறங்கி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகாதபடி இந்த ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டு காத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன்.
கர்த்தாவே இந்த காலவேளையில் எந்தெந்த குடும்பங்கள் கர்த்தா வாங்கின கடனை கொடுக்க முடியவில்லையே, நெருக்குகிறார்களே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ, அந்த கண்ணீர் மாறும்படியாக கர்த்தா அன்றைக்கு செய்த அற்புதத்தை இந்த நாளிலும் செய்து நீர் உடைய பிள்ளைகளை விடுவித்து ஆட்கொண்டு நடத்துங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு வழக்காடுகிற மக்களை உங்களுக்கு முன்பாக வெட்கப்படும்படியான நிலைகளை கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்களோ கர்த்தருடைய ரட்சிப்பை பார்த்து கழிவுறுவீர்கள். காட் பிளஸ் யூ.